7 அப் ட்ரிங்க் நம்ம டிப்ரெஷனை ஹீல் பண்ணுறதுக்கு தான் லான்ச் பண்ணப்பட்டதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், அஃப்கோர்ஸ். அக்டோபர் 1929 யூஎஸ்ஏல தான் 7 அப் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணப்படுது. ஆனால் அதை லான்ச் பண்ணும் போதே அந்த கம்பெனி இது ஒரு நார்மல் கூல் ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லான்ச் பண்ணல. அவங்க லான்ச் பண்ணும்போது இது ஒரு மூட் ஸ்டெபிலைசர், அதாவது நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை நார்மல் ஆக்குறது, நம்ம மைண்டை அப்லிஃப்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விதமாக தான் இந்த ட்ரிங்கை குடிச்சதுக்கப்புறம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. பிகாஸ் 7 அப்பில் அப்படி ஒரு கெமிக்கல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா லித்தியம் சிட்ரேட். பிகாஸ் லித்தியம் சிட்ரேட் இப்போ இருக்கிற காலத்தில் எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ நிறைய பீப்புள்ஸ்க்கு டிப்ரெஷன் இருக்குது, அண்ட் தென் பைபோலர் டிசார்டர், மன அழுத்தம் காரணமாக எல்லாருமே இப்போ நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த டேப்லெட்ஸில் எல்லாமே இந்த லித்தியம்ங்கிற கெமிக்கல் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த லித்தியம் சிட்ரேட் இருக்கிறனால அதுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஹீலிங் பவர் இருக்குது, அந்த டிப்ரெஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணி வர ஒரு பவர் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை வந்து அவங்க அப்போது வந்து அப்படி லான்ச் பண்ணாங்க. ஸோ 7 அப் வந்து ட்ரிங்க் பண்ணால் நம்மளோட டிப்ரெஷன் போகும், நம்ம மூட் ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. அண்ட் தென் 7 அப்க்கு 7 அப் அப்படின்னு சொல்லி ஏன் நேம் வந்துச்சு அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கெமிக்கல் எலிமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு அட்டாமிக் மாஸ் வெயிட் இருக்கும் இல்லையா? ஸோ வந்து லித்தியம் அந்த கெமிக்கல் எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் மாஸ் வெயிட் எவ்வளோனா நம்பர் 7. ஸோ அதனால தான் வந்து நம்பர் 7 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கிறதாவும் அப் அப்படிங்கிற வேர்டை எதை யூஸ் பண்ணுறது, நம்ம மைண்டை வந்து அப்லிஃப்ட் பண்ணுது இல்லையா? ஸோ நம்ம டிப்ரெஷனில் இருந்தால் நம்ம மைண்டை நார்மலாக்கி அப்லிஃப்ட் பண்ணுறதுனால அப் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்கிறாங்க. இன்னொரு தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா 7 அப் வந்து மொத்தமாக 7 இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருக்கிறதுனால அதை 7 அப்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா அந்த சுகர், கார்பனேட்டட் வாட்டர், அந்த லித்தியம் சிட்ரேட், லெமன், லைம் சோடா, ஸோ இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்கிறனால அதுக்கு 7 அப் நேம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 7 அப் ஏன் க்ரீன் கலர் பாட்டிலில் வந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ ஒரு லைட் ப்ரொடெக்ஷனுக்காக. ஏன்னா இப்போ ஒரு சன்னுக்கு கீழே வைக்கும் போது அந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு லெமன், லைம் சோடா எல்லாமே ஆட் ஆயிருக்கிறனால அது உள்ளே இருக்கிற அந்த சோடாவை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால அந்த க்ரீன் கலர் கிளாஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி அந்த கிளாஸை யூஸ் பண்ணாலும் டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்ணாங்க. அண்ட் தென் ஸோ இதனால தான் வந்து அவங்க க்ரீன் கலர் கிளாஸ் யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் அதில் இருக்கிற அந்த லோகோ, அந்த 7 அப் அப்படிங்கிற வேர்டு வந்து ரெட் கலரில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இருக்கிற பீப்புள்ஸ் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, இதை இன்வென்ட் பண்ணவர் பேர் சார்லஸ். அண்ட் தென் அவரோட ஐஸ் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த லோகோ வந்து ரெட் கலரில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் அந்த 7 அப் டீம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதுக்காக நாங்கள் இதை கொண்டு வரல, அந்த லோகோ வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற பேசிஸில் தான் ரெட் கலர் யூஸ் பண்ணதான் சொன்னாங்க. அண்ட் தென் லேட்டர் அப்போ இருந்த டைமில் கொக்கோகோலா அண்ட் பெப்சி தான் ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங்காகவும் பீப்புள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்தது. ஸோ அப்போ இவங்களோட மார்க்கெட்டிங் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அவங்க கோலா அண்ட் தென் நாங்கள் நான் கோலா அப்படிங்கிற பேசிஸில் தன்னை லான்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. அண்ட் கொஞ்சம் இயர்ஸ்லேயே இவங்க வேர்ல்ட்லேயே ஃபாஸ்ட் செல்லிங் சோடாவில் 3rd பிளேஸை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து 7 அப் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தன்னை பேரை பறிச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் ஷைன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அந்த 1990 தான் வந்து 7 அப் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே லான்ச் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் யாருக்கெல்லாம் 7 அப் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.